பாலுக்கு பதிலாக கேழ்வரகு சாப்பிட்டா பாலோட சக்தி கிடைக்குமா? வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு பால் அலர்ஜியா? வீகன் டயட் ஃபாலோ பண்றீங்களா? அப்படின்னா கால்சியம் சத்துக்காக பாலுக்கு பதிலாக நீங்க கேழ்வரகு சாப்பிடலாம். 100 கிராம் முழு கேழ்வரகு அப்படியே சாப்பிடுவீங்களா கேட்டா கண்டிப்பா முடியாதுங்க. நிறைய பேர் இதை மால்ட் வடிவில் செஞ்சு பால்ல கலந்துதான் குடிக்கிறாங்க. அதுல 15 கிராம் கேழ்வரகு பால்ல கலந்து குடிக்கிறாங்க. இதுல 40 கிராம் மட்டும்தான் கால்சியம் நமக்கு கிடைக்குது. நம்மளாம் இப்ப என்ன பண்றோம், கேழ்வரகை டேஸ்டா சாப்பிடணும், தோசை களி புட்டு இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிடுறோங்க. இதுல நார் சத்து ரொம்பவே அதிகமா இருக்கு. ஆனா குறைவான அளவு கேழ்வரகு சாப்பிட்டாலே நமக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரி ஃபீலிங் இருக்கும். அன்றாட வாழ்க்கையில நம்ம கால்சியம் ரொம்பவே அவசியமானதுங்க. ஒரு வயதில் 500 மில்லிகிராம்ல ஆரம்பிச்சு வயது ஏற ஏற 1000 மில்லிகிராம் வரைக்கும் நமக்கு கால்சியம் தேவைப்படுதுங்க. இளம் வயதினருக்கு பாத்தீங்கன்னா 800 மில்லிகிராம் கால்சியம் தேவைப்படுதுங்க. பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு 1000 மில்லிகிராம்னு மாறுபடுங்க. 100 மில்லிகிராம் பால்ல 340 கிராம் கால்சியம் இருக்கு. குழந்தைகளா இருந்தாலும் வயசானவங்களா இருந்தாலும் 300 மில்லிகிராம் பால் கொடுத்தா கூட ஈஸியா குடிக்க முடியுங்க. தயிர், பன்னீர், எந்த பால் பொருள் எடுத்துக்கிட்டாலும் இதே அளவு கால்சியம் இருக்கு. அதனால கால்சியம் கிடைக்க சுலபமான வழி என்னன்னு பாத்தீங்கன்னா பால் பொருட்கள் தாங்க. கேழ்வரகு எந்த விதத்திலயுமே பால் கூட ஒப்பிட முடியாதுன்னு சொல்லி நிபுணர்கள் சொல்றாங்க. எதுக்காக கால்சியம் குறைபாடு வருதுன்னு பார்த்தா, கால்சியம்ன்ற தாது பொருளை உறிஞ்சுறதுக்கு கொழுப்புல கரையக்கூடிய வைட்டமின் டி சத்து ரொம்பவே அவசியமா இருக்கு. சிறுதானியங்கள்ல கேழ்வரகு உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னா கூட பால் குடிக்கிறது அவாய்ட் பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க.